இது ரொம்ப அடிப்படை ஒரு காரியம். ஆசீர்வதிக்க விரும்புகிறான்றத முதல்ல நம்பணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஏன் ஆசீர்வாதம் கையில சேர மாட்டேங்குதுன்னா, கடவுள் மேல அந்த ஒரு நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை. சிலர் சபிக்கிற தேவன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சிலர் அவரை சந்தேகப்பட்டு இருக்காங்க. ஆசீர்வதிப்பாரா இல்லையா, கடவுள் என்ன ஆசீர்வதிப்பாரா இல்லையா? சரி, நான் விரும்புகிறேன், கடவுள் ஆசீர்வாதத்தை பெறணும்னு நான் விரும்புகிறேன். என்னுடைய வேலையில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பண காரியங்களில், பண விஷயங்களில், அல்லது என்னுடைய வாழ்க்கையின் மற்ற ஏரியாஸில் நான் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறேன். ஆனால் அவர் எனக்கு தர விரும்புகிறாரான்ற ஒரு சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்று அனுப்பிக்க முடியாது. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அப்போ அவர் என்ன ஆசீர்வதிப்பு விரும்புகிறாரா இல்லையா, கொடுக்க விரும்புகிறாரா இல்லையான்னு இப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வரைக்கும் நாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுப்பிக்க முடியாது. அவரிடத்தில் வருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் உண்மையாய் அவரை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது அடிப்படை. இப்போ பேசிக்கா என்ன நம்பணும்? அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர் அப்படிப்பட்ட கடவுள், என்னை ஆசீர்வதிக்கிற விரும்புகிற கடவுள். நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறதை விட தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்புறீங்களா? நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புறதை விட உங்க வேலை, உங்க குடும்பம், உங்க சம்பாத்தியம், உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் எல்லாம் நல்லா இருக்கணும் நீங்க விரும்புறீங்களா? இல்ல குட்டி சோரா போகணும்னு விரும்புறீங்களா? நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு தான் விரும்புறோம். அது நல்லது இல்லையா? நல்லது. ஆனா நாம நல்லா இருக்கணும்ன்றதை விரும்புறதை விட தேவன் நாம நல்லா இருக்கணும்ன்றதை விரும்புகிறார். நம்புறீங்களா? அதை இது சும்மா சொல்ல பாருங்க. இதுக்கு 2 ப்ரூஃப் கொடுக்குறேன் நான். தேவன் இது 2 ப்ரூஃப். ஒரு ப்ரூஃப் ஆதியாகமம் 1:28. நீங்க ஆசீர்வாதத்தை விரும்புகிறத விட அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எப்படி தெரியும் எனக்கு? ஏன்னா தேவன் மனிதனிடத்தில் செய்த முதல் காரியமே அவனை ஆசீர்வதிப்பது. தேவன் மனுஷன்ட்ட முதல்ல என்ன செஞ்சார்? மனுஷன்ட்ட முதல்ல என்ன பேசினார்? முதல்ல மனிதனிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்? பைபிளை திறந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய பைபிள் இருக்கு. இதுல ஒரு பக்கத்தை வாசித்தாலே கடவுளை பற்றி சில காரியங்களை புரிஞ்சுப்பீங்க. முதல் பக்கத்திலே மனுஷன்ட்ட அவர் ஃபர்ஸ்ட் நடந்துக்கிற விதத்திலே நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவர் எப்படிப்பட்டவர்ன்றதை புரிஞ்சுக்கிறோம். ஒருத்தருடைய